السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அதற்கு பலனை, அதற்கு வழியை தன்னுடைய இந்த தீனிலே வைத்திருக்கிறான். ஆனால் நாம் துனியாவில் தேடுகிறோம். துனியாவில் நாம் எவ்வளோதான் தேடினாலும் நமக்கு எந்த அளவிற்கு கிடைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் கிடைக்கிறது, அதற்கு மேல் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த தீன் அப்படி இல்லை. நமக்கு கிடைக்கின்ற அந்த சிறிதளவில் கூட அல்லாஹு தபாரக் தஆலா அதில் அப்படியே பர்க்கத்தாகி அவன் நாடினால் அது அப்படியே 10 மடங்காக கூட கொடுப்பான். ஆனால் நாம் அந்த அளவிற்கு தீனுடைய விஷயத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும், தீனுடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தேவை என்று வரும்பொழுது, நமக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது அவர்கள் என்ன அமலை சொன்னார்களோ அந்த அமலை நாம் அதை கண்டிப்பாக நாம் அதை கடைப்பிடித்து அதில் நாம் தினந்தோறும் அமல் செய்ய வேண்டும். ஒன்று இருக்கிறது தொழுகையினுடைய அமல், ஆனால் இன்னொன்று அமலும் இருக்கிறது. அந்த அமல் மிகவும் லேசாக அமல்தான். இந்த அமல் நீங்கள் தினந்தோறும் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா இந்த அமலினுடைய பரக்கத்தினால் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தபாரக் தஆலா எப்படிப்பட்ட பரக்கத்தை தருவான் என்றால், அதை உங்களுக்கு, அதாவது பணத்தின் மழை, ரிஸ்கினுடைய மழை அப்படி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மழையாக பொழிய செய்வான் அல்லாஹு தபாரக் தஆலா. உங்களுக்கு ரிஸ்கினுடைய மழையாக பொழிய செய்வான். உங்களுக்கு அல்லாஹு தபாரக் தஆலா பணத்தினுடைய மழையாக பொழிய செய்வான். இப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹு தபாரக் தஆலா இந்த அமலினுடைய பரக்கத்தினால் உங்களுக்கு அல்லாஹு தபாரக் தஆலா தருகிறான். அப்படிப்பட்ட அமலை நீங்கள் ஒருபோதும் தவறிவிடாமல் தினந்தோறும் இதை கண்டிப்பாக செய்து வாருங்கள். ஏனென்றால் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ரிஸ்கினுடைய கஷ்டம், அதாவது உணவினுடைய கஷ்டம், பணத்தினுடைய கஷ்டம், மிகவும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு வசீஃபா இருந்தால், ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதற்கு ஒரு லேசான அமலை ஒன்று சொல்கிறார். இந்த அமலை நீங்கள் தினந்தோறும் செய்து வாருங்கள், இதனுடைய பர்க்கத்தை நீங்களே பார்ப்பீர்கள் என்று. அந்த சஹாபி அதை அப்படியே அந்த அமலை சில நாட்கள் அமல் செய்கிறார்கள். அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து பார்த்தால், அந்த சஹாபினுடைய நிலையை பார்த்தால் அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள். மற்றும் அவர்களுடைய பக்கத்தார் வீட்டர்களுக்கும், அதாவது பக்கத்தினுடைய வீட்டார் உள்ள அனைவருக்கும், அதேபோல் அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கும் அவர்கள் செலவு செய்கிறார்.
அதாவது அவர்களுக்கு ஏதாவது பக்கத்து வீட்டார்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால், அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்று வந்தால், இந்த சஹாபி அவர்களுக்கு எப்படி செலவு செய்கிறார் என்று தெரியுமா? அப்படியே, அதாவது பணத்தினுடைய மழை பொய்தால் எப்படி வரும், பணத்தினுடைய மழை வந்தால் எப்படி வரும், அப்படி மழையாக தண்ணியாக செலவு செய்கிறார். சுபஹான் அல்லாஹ். அப்போது செலவே அப்படி செய்கிறார் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பர்க்கத்தை இருக்கும், எப்படிப்பட்ட பணத்தினுடைய மழை அல்லாஹு தபாரக் தஆலா அவர்களுக்கு அவருடைய வாழ்வில் தந்துடுவான், அதாவது அவருடைய வாழ்வில் கொடுத்திருப்பான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட பர்க்கத்தை அல்லாஹு தபாரக் தஆலா அந்த சஹாபிக்கு கொடுத்தான். நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட பர்க்கத்தை கண்டிப்பாக வரும். ஆனால் நாம் இந்த அமலை தினந்தோறும் செய்ய வேண்டும். இது சிறிது அமலாச்சே, இதை போய் செய்தால் இப்படி வருமா என்று நீங்கள் தவறான நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக ₹1 கூட பார்க்க முடியாது. அதாவது ₹1 கூட அந்த பர்க்கத்தில் பார்க்க முடியாது என்று சொல்கிறேன். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த சஹாபிக்கு பணத்தினுடைய மழையை எப்படி அவருக்கு தனியாக செலவு செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதே போல் நமக்கும் கொடுப்பான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த அமல் என்னவென்றால், நாம் தினந்தோறும் வீட்டிற்கு வெளியில் வருகிறோம், திரும்பி வீட்டிற்கு செல்கிறோம். திரும்பி வீட்டிற்கு செல்லும் பொழுது வீட்டில் யாராவது இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நாம் கண்டிப்பாக வீட்டிற்கு நுழையும் போது சலாம் சொல்லி தான் நுழைய வேண்டும். அதுவும் சலாம் எப்படி என்றால், சலாம் அலைக்கும் அப்படி என்று சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டில் யாராவது இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இப்படிப்பட்ட சலாமை சொல்லிதான் நாம் நுழைய வேண்டும். அதன் பிறகு சலாம் சொல்லிய பிறகு நபியில் மேல் தரூதை படிக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தரூத் வருகிறது என்றால் அந்த தரூதையும் படிக்கலாம். அதன் பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூறாவை ஒரு தடவை படிக்க வேண்டும். இதை நீங்கள் தினந்தோறும் எப்போது எல்லாம் வீட்டில் நுழைகிறீர்களோ இதை நீங்கள் இந்த அமலை, அதாவது முதலில் சலாம் சொல்லி பிறகு தரூதை படித்து அதன் பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஒரு தடவை படியுங்கள். இதை நீங்கள் தினந்தோறும் செய்து வாருங்கள். அல்லாஹு தபாரக் தஆலா இதனுடைய பர்க்கத்தினால் பணத்தினுடைய மழையாக பொழிய வைப்பான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.